எல்லாம் நிரப்பினீரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணமுதம் நேயர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இதை போலத்தொரு காலத்துக்கான அத்தனை கிருபைகளையும் கடவுள் அவருடைய ஆவியரிலே உங்களுக்கு நிறைவாக தருவாராக. இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக கடவுளின் திட்டம் மனிதரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது இதன் மையமாக உங்களோடு கூட பேச வேண்டும் என்று தெரிந்தெடுத்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமுக்கு பெயர் உண்டு. அவரை இப்படி வசனம் சொல்லியது: உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தமிழ் பெரியார் இப்படி சொல்வார்கள்: படைத்தார் படைப்பை எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தார் தன்னை வணங்க. கடவுளின் திட்டம் மனிதரை ஆசி தந்து நடத்துவது தான். படைப்பின் நோக்கத்திலேயே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இதை வாசிக்கிறோம். நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அருள் தந்தார், வாக்கு தந்தார், கட்டளை தந்தார், கிருபை தந்தார். உலகெங்கும் இன்றைக்கு 800 கோடி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்வதற்கு துவங்கும் காலத்திலேயே அவர்களை அப்படி உலகமெங்கும் ஆசி தந்து அனுப்பினார். அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவருடைய அநாதி திட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில், மனிதன் ஆண்டவரின் அந்த அன்புக்கு, அவருடைய அமைப்புக்கு, அவர் வைத்திருந்த விதங்களுக்கு மீறுதல் நிகழ்ந்ததுனால அங்கிருந்து துரத்தப்பட்டு பிரம்மாண்டமாக அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக வைத்திருந்த திட்டம் தோற்கடிக்கப்பட்டது போல, தவிர்க்கப்பட்டது போல நிலை ஆயிற்று. ஆயினும் ஆண்டவர் அவர்களை சுற்றி சுற்றி வந்து அவருடைய திருத்திட்டமாக்கிய அவர்களை ஆசீர்வதிக்க, ஆண்டு கொள்ள, பூமி அனைத்தையும் அவர் படைத்திருந்த அந்த படைப்புகளை ஆண்டு அனுபவிக்க ஆண்டவர் வைத்திருந்த விதங்களிலே வாழ்வதற்காக தந்த அந்த கிருபையை தான் அவர் மனிதர்களிலே தேடினார். அதை தொடர்ந்து இருக்கிற நிகழ்வுகளில் வானவில் என்று கூறுகிறோம். நோவாவுக்கு ஆண்டவர் அருளிய பெரும் கிருபையில் மனித இனம் கடவுளுக்கு விரோதமாக தன்னுடைய குதிங்காலை தூக்கியதுனால அழிக்க வேண்டியதாயிற்று. ஜலப்பிரவாகம் வந்தது என்று வாசிக்கிறோம். அதனுடைய தாக்கங்களை விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கும் பேழையின் மூலமாக நம்முடைய நண்பர்கள் ஆய்வுகளின் வழியாக சொல்லுகிறார்கள். ஆயினும் அவர்களை அழிப்பதற்கு அவர் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக வானவில் என்பதை தோற்றுவித்து அதன் மூலமாய் பூமியின் குடிகளோடு தாம் படைத்த எண்ணத்தோடு இன்னும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதன் வழியிலே தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் மட்டும் தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய அகந்தையை காண்பிப்பதற்காக, கடவுளுக்கு நிகராக வந்துவிட்ட மனித இனம், விஞ்ஞானம், வளர்ச்சி இருக்கிற இந்த நாட்களிலேயே அப்படிப்பட்ட ஒரு அகந்தையை அப்போதே இருக்கிற ஆதி மனிதர்கள் பெற்றுக்கொண்டதுனால அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆந்த்ரோபாலஜி என்று அழைக்கிறோமே, மனிதர்களை ஆய்வு செய்கிற அந்த கூற்றின்படி அவர்கள் 17,000 மக்கள் இனங்களாக உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று இன்றைக்கு இருக்கிற ஆய்வுகள் கூறுகிறது. பாபேல் கோபுரத்தில் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட பின்பு அவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து
அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 12ஆம் அதிகாரத்தில் அவருடைய அடியவரை தேடுகிறார். ஆபிரகாம் என்று அவரை அழைக்கிறார். விசுவாசித்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்காக முன் வருகிற மனிதராய், தான் காண்பிக்கிற திசைக்கு விதங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற மனிதராய் அவரை கண்டு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாய் உலகத்தை உலுக்குவேன் என்று கட்டளை திறக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் அந்த கட்டளையை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். இந்த 10 அதிகாரங்களில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கிறது, சோதனைகள் நடக்கிறது. அவருடைய வாழ்வின் மலைத்து போன சம்பவங்களெல்லாம் நடைபெறுகிறது. இவைகளுக்கு அப்பால் வந்து நின்று அவர் ஆண்டுடைய அநாதி திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அவருடைய விசுவாச பிள்ளையாக இருந்ததுனால உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். அன்றைக்கு இருந்த மோரியா மலைக்கு தன்னுடைய 100 வயதில் குழந்தை பிறக்காத ஒரு பின்னணியில், அதற்கான வாய்ப்பே இல்லாத சாராவின் வயிற்றில் ஆண்டவர் இந்த கிருபையை தருகிறார். வேதத்தின் மிக முக்கியமான ஒரு கற்பனையை, ஒரு கட்டளையை அவளுக்கு இந்த தம்பதிக்கு தருகிறார். மனிதரால் கூடாதது தேவனால் கூடும், கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரியே, குடும்பமே, வாலிப பிள்ளைகளே, வசனத்தை பாருங்கள். கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. அதற்கு அழகு மாதிரியாய் ஆபிரகாம், சாராள் தம்பதியர் வாழ்ந்தார்கள், முன்னோடிகளாக வாழ்ந்தார்கள். 12 வயதில் ரோபஸ்டா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையை பார்த்து, எனக்காக நீ பலியிடு என்கிற கட்டளையை ஏற்று மோரியா மலைக்கு கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். மகன் கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்கிறது, அது இல்லையே, மோரியா மலையிலே பலியிடுவதற்காக ஆடு இல்லை என்பதை அவன் கேட்கிறான். இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக அரங்கில் இருக்கிற தமிழ் இனத்தின் வீட்டில் வாலிப பிள்ளைகள் உலகத்தை பார்த்து, அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது, அது இல்லையே என்கிற ஏக்கத்தோடு அப்பா அம்மாவை அவர்கள் உற்று நோக்குவார்கள் என்றால், ஆண்டோட வசனம் அவனுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே. மோரியா மலையில் ஆண்டவர் ஒரு சத்தம் கேட்க, அந்த சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிய ஆண்டவர் அங்கு ஒரு ஆட்டை வைத்திருந்தார் பலியிடுவதற்காக. அதற்கு பிறகு மிகப்பெரிய சரித்திரமாக இவைகள் மாறுகிறது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து இந்த உலகத்தின் தாற்பரியங்கள், இந்த உலகத்தின் விதங்கள், வேகங்கள், ஈர்ப்புகள், அவைகளில் இது இல்லையே, அது இல்லை என்று கேட்கும்போது நான் நினைக்கிறேன், இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஆபிரகாம் வானத்தை ஏக்கத்தோடு எட்டி பார்த்திருப்பார். ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பார் ஆபிரகாமை. எண்ண முடியும்? அப்படி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இன்னும் நட்சத்திரத்தை எண்ணி முடிக்கிறதற்கு மெகா கம்ப்யூட்டர்கள் முடிவு செய்யவில்லை, எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், மாறிக்கொண்டே இருக்கிறது. தலை கவிழ்ந்து வெட்கத்தில் அந்த மணல் வெளியில் பாலஸ்தீனத்தில் அவர் கானானுக்கு செல்லுகின்ற அந்த பாதையில் நின்று கொண்டிருந்திருப்பார். அப்போது அவருக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் வருகிறது. என்ன வாக்குத்தத்தம்? மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எத்தனை உண்மை! வானத்தின் நட்சத்திரத்தை போல பூமியின் மணலத்தனையாய் ஆண்டோருடைய திரு திட்டத்தில் இதை நிறைவேற்றுவதற்காக வாக்கு தத்துவம் செய்ததை மீண்டும்
22வது அதிகாரத்தில் ஏகாரம் என்று தமிழில் சொல்லுவோம். ஆசீர்வதிப்பேன் என்று 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார். இப்போ 22வது அதிகாரத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எத்தனை அழகான ஒரு வாக்கு. அந்த வாக்கை கொண்டவராய் ஆபிரகாம் தொடர்கிறார். இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு இனத்தை மட்டும் இந்த உலக பிரகாரமான இனங்களில் நான் பார்க்கவில்லை, விசுவாச இனமாக பார்க்கிறோம். ஏறத்தாழ 17,000க்கும் அதிகமாக பிரிந்திருந்த உலகமெங்கும் சிதறிக்கப்பட்ட இந்த இனங்களில் 10,400 இனங்களில் குறைந்தபட்சம் 2% இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், பற்றுறுதி கொண்டவர்கள், அவரை உறுதியாய் அவரே தஞ்சமென்று வாழ்கின்ற இனங்கள் இருக்கிறது. அப்படி இனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னோடியாய் விசுவாச தகப்பனாய் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதன் விளைவாய் உலகெங்கும் ஆசீர்வாதம், உலகெங்கும் ஆண்டவருடைய திருத்திட்டம் நிறைவேறுகிறது. இதை பவுலடியார் தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு முந்தி அறிவிக்கப்பட்டது என்று எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதிய அந்த நடபடிகளில் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலேயும் 3ஆம் அதிகாரத்திலேயே இந்த சம்பாஷணை துவங்குகிறது. சுவிசேஷம் இங்கே வருகிறது, வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. ஆனால் பவுலடியார் இதை சொல்லுகிறார் கலாத்தியரில், ஆபிரகாமுக்கு ஆண்டவரை நம்பியதும் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்ததும் சுவிசேஷம் என்று பவுலடியார் அழைக்கிறார். அப்படி அழைத்ததுனால உலகெங்கும் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் தகப்பனானார். யூதர் என்றில்லை, புறஜாதியார் என்றில்லை, இயேசுவில் விசுவாசம் வைக்கிற யாவரும் இவருடைய அடியவர்களாக ஆகிறார்கள். அவருக்கு முந்தியவர் தந்தையாய் விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த திட்டத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை, என்னை, நம்மை குடும்பமாய் சபையாய் ஆசீர்வதிப்பதற்கு திட்டம் தந்தார். ஆசீர்வதிப்பதற்காக அவர் வைத்திருந்த பெரும் திட்டத்தில் ஒன்று, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை யோவான் 3:14 வாசிக்கிறோம். கிறிஸ்மஸ் காலங்களுக்காக சந்தை வழி பர்ச்சேஸஸ், சபைகள், ஊழியங்கள், இசைகள் இல்லை இவைகளெல்லாம் ஆயத்தமாகும்போது நமக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான வாக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவளோ அவன் கெட்டு போவதில்லை, அவனுக்கு நீடூழி நித்திய காலமாக வாழ்கின்ற வாழ்வை தருவதற்காக இயேசு இதை போலத்தொரு காலத்தில் தரப்பட்டார் என்பதற்காக உலகம் இருக்கிற மனித இனம் ஆயத்தமாகிற காலத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம். ஏதேன் திட்டத்தில் மீறுதலுக்காக, பழி பாவங்களுக்காக, கடவுளின் எதிர்பார்ப்பை நிறைவேறாத மனிதனாய் துரத்தி விடப்பட்ட அந்த மனிதனுக்கு வாழ்வு தருவதற்காக கெத்செமனே தோட்டத்தில் தம்முடைய மீட்பை நிறைவேற்றி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக வெளிப்படுத்தலே சொல்லப்பட்ட அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக இன்றுமும் நம்மோடு கூட வலம் வருகிறார். அந்த ஆண்டவர் இந்த காலத்தில் உங்களுக்கு ஆசி தருவராக. ஆண்டவரின் திட்டம் நம்மை கங்கணம் கட்டி ஆசீர்வதிப்பது தான். ஆசையில் மிகப்பெரிய ஆசி ஆண்டவரை நான் அறிந்து கொள்வதும், நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்று எனக்குள்ளாக இருக்கிற உள் உணர்வு தான். அதை இந்த காலங்களில் ஆண்டவர் நிறைவாக உங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவர் அப்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் சார்ந்திருக்கிற சபையும் சபையின் சமுதாயத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் திட்டம் மனிதரை ஆசீர்வதிப்பதுவே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமென்.